குட் மார்னிங். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அபவுட் லோட் மேனேஜ்மெண்ட். ஸோ லோட் மேனேஜ்மெண்ட்னால் என்ன, ஸோ அது எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும், ஸோ இதில் என்னென்ன எரர் வருதுன்றத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லோட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்னென்னா உங்களோட ஃபுட்டுக்கும், அதாவது நியூட்ரிஷனுக்கும் உங்களோட ஆக்டிவிட்டிக்கும் பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட மசில் டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரான முறையில் க்ரோ ஆகும். உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் அதிகமாகவும் உங்களோட நியூட்ரிஷன் லெவல் வந்து கம்மியாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்டாவோ ஒரு யூடியூப்பையோ இல்லை மற்ற இன்ஃப்ளூயன்சரையோ பார்த்துட்டு நம்மளுக்கு அது கரெக்டான ஒர்க் அவுட்ஸ்ன்றத நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற உணவு முறை, நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை, நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸு, உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸு, உங்களோட டே ஆன் டே ரெகுலர் லைஃப் ஸ்டைலு, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கான ஒர்க் அவுட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் பாடி மாஸ், அதாவது பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டையும் டயட் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக கொண்டு போனோன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் இல்லாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓவர் டூ ஆக்டிவிட்டீஸு, ஸோ ஒரு நாலேஜபிள் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு நம்ம பண்ணுறது, இல்லை ஒரு ஆப்பை பார்த்துட்டு நம்ம பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 100% வந்து இப்போ ஆகாது, பட் அட் லாங் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட உணவு முறை தான் முதல் முக்கியம். உங்களோட டயட்டில் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியல் பாடி வெயிட்டுக்கு ஐடியலான லோடை போட்டு ஒரு ப்ராப்பரான போஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட மசில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களோட பாடிக்கு ஐடியல் இல்லாத லோடை போட்டு உங்களோட புவர் டயட்டில் ரெஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். அதே மாதிரி உங்களோட எலக்ட்ரோலைசிஸ், சோடியம் பொட்டாசியம் லெவல் வந்து பாடியில் மாறும். ஸோ அதனால் உங்களோட மசில் டேமேஜ் ப்ளஸ் இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நாலேஜபிளாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, ஃபிட்னஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கே கொண்டு வரணும் ஒரு ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. எல்லாமே லாங் ரன் தான். ஸோ ஷார்ட்கட்டில் நம்ம போய் ஒரு விஷயம் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பாதிப்பு ஏற்படும். அதனால் டே ஆன் டே லைஃப்பில் உங்களோட ஒவ்வொரு மீலையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட டயட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பாருங்கள். உங்களோட எக்ஸசைசஸ் ப்ரோட்டோக்காலை வந்து உங்களோட ட்ரெயினரோட கைடன்ஸோட வித் ப்ராப்பர் மேனரிசமோடு கொண்டு போங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட இன்ஜுரிஸ்லேருந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மசில் டெவலப்மெண்ட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வரலாம். அதை தாண்டி ஷார்ட்கட் ரூட்ஸ் எதுவுமே கொண்டு போக வேணாம். அதுமாரி நம்ம சப்ளிமெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிரியாட்டின் ஸோ இதை வந்து ஒரு பெரிய மேஜிக், இல்லை அது சாப்பிட்டா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நடக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ கிரியாட்டின்றது ஜஸ்ட் நம்ம பாடியிலே வந்து ஜென்ரேட் ஆகிற ஒரு கெமிக்கல்ஸ் தான், ஒரு காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸில் வந்து கிரியாட்டின் ஜென்ரேஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி எல்லா மீட்லேயுமே வந்து கிரியாட்டின் பேஸ் இருக்கும். ஸோ உங்களோட சப்ளிமெண்ட் வைஸில் கிரியாட்டின் எடுத்தால் தான் வந்து மசில் டெவலப்மெண்ட் ஒரு இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எல்லாருக்கும் கிரியாட்டின் எடுக்கக்கூடாது. ஸோ கிரியாட்டின் எடுக்கணுன்னா உங்களோட பிளட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் கண்டிஷன் ப்ளஸ் கேஎஃப்டி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸோ எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போகணும். டைரெக்டாக ஒரு கிரியாட்டின் எடுக்கிறது, டைரெக்டாக எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க, இல்லை ஒரு புது பிராண்டு, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் எடுக்காதீங்க. அதை தாண்டி வந்து ஒரு பிராண்டு வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வைவல் ஆகணும், அது நல்ல குவாலிட்டி பிராண்டுனா மினிமம் வந்து 5 to 6 years ஆகும். ஸோ வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ குட் இருக்குது எவ்வளோ பேட் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கே வந்து ஒரு லாங் சர்வே ஆகும். எதுவுமே வந்து உடனே டெஸ்ட் பண்ணி உடனே சூப்பர் பிராண்டுலாம் நம்ம ப்ரமோட் பண்ண முடியாது. அதனால் என்னோடய ஒப்பீனியன், இது வந்து ஓல்டஸ்ட்டு பிராண்டு, அந்த மாதிரி பிராண்ட் நியூட்ரிஷன் ஒரு லாங்காக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு சர்வேவில் இருக்கோ அந்த பிராண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வித் உங்கள் பிளட் அனாலிசிஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரிஷன் ப்ரோட்டோக்கால் உள்ள போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.